ராகு மற்றும் கேது கிரகங்கள் பொதுவாக 18 மாதங்களுக்கு ஒருமுறை ராசி மாற்றம் செய்கின்றன. 2025ஆம் ஆண்டில் ராகு மே 18ஆம் தேதி ரிஷப ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். அதே நேரத்தில் கேது துலா ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். இதுவரை ராகு ரிஷப ராசியின் 12ஆம் இடத்தில் இருந்தார். இது சில விரயங்களை, செலவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். மே 18, 2025 முதல் ராகு ரிஷப ராசியின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது வருமானத்தை அதிகரிக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை தரும் மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதே நேரத்தில் கேது ரிஷப ராசியின் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்க செய்யும் மற்றும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் நலனில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் 2025ஆம் ஆண்டில் சனி மற்றும் குரு கிரகங்களின் பெயர்ச்சிகளும் நடைபெறுகின்றன. சனி பகவான் மார்ச் 29, 2025 அன்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். குரு பகவான் மே 14, 2025 அன்று ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். இவை ரிஷப ராசி அன்பர்களுக்கு கூடுதல் நன்மைகளை வழங்கும். இது தொழில், பொருளாதாரம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.